குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club formals and casual shirts. விசிகா அதிகார பகிர்வை ஓங்குன குரல்ல கேட்கணும் அப்படிங்கிற விசிகாவுடைய ஒரு விஷயம். வர 2026 தேர்தல் அது எந்த அணி ஜெயிச்சாலும் கூட்டணி ஆட்சியா தான் இருக்க முடியும். பெரிய அண்ணன் மனோபாவம்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனத்துக்கு சட்டையே செய்யல திமுக. நம்ம தான் ஆளுங்கட்சியாச்சே, தொடர்ந்து ஆட்சியில இருக்கும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோட அணுகுனா இப்போ ஊத்திடும், அவ்வளவுதான். இந்த திமுக அவங்க பேசும்போதே பாருங்க, கருணாநிதி இருந்தாரு, அப்புறம் ஸ்டாலின் வந்தாரு, அதுக்கு அடுத்து உதயநிதி, அடுத்த தலைமுறையும் இன்ப நிதியை கொண்டு வர்றாங்க. உதயநிதி பேசும்போது பையனை பத்தி பேசுறாரு, ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுறாரு. அப்ப வெளிநாட்டுல எங்கேயோ படிக்கிறாரு, ஆனா வாரம் வாரம் லண்டனுக்கு போயிடுறாருன்றாரு. இதை கேட்கும்போது சாதாரண கிராமத்துல இருக்கிறவனுக்கு, ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எப்படி வெறிவரமா வராதா? ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன வேலை? ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வந்தாலும் போய் ஆடியன்ஸோட போய் உட்காரணுங்க. அவருக்கு எப்படி அரசு மரியாதை நீங்க கொடுக்குறீங்க? முதல்வர் ரேஸ், ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், விஜய் சாரும் இப்போ அந்த ரேஸ்ல வந்துட்டாரு. மக்களுக்கு மிக நெருக்கமாக நம்ம கேட்ட உடனே டக்குன்னு கிடைக்கக்கூடிய பதில்ல மிக நெருக்கமானவர்களா யார் இருக்காங்க? உதயநிதி ஏத்துக்கிற அளவுக்கு மனநிலை திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு இருக்கு. அடுத்து எடப்பாடி பேர் கண்டிப்பா இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா தான் இவர் விஜய். ரீசன்ட் டைமா தாவேகாவுடைய இந்த வருகை, ஆனா அவர் இன்னும் யதார்த்த களத்துக்குள்ள வரல. பரந்தூரே ஒரு டிராமா தான், சினிமா தான். மக்களை, அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியதாக இல்ல. பரந்தூர்ல என்ன நடந்துச்சு? நல்லா சூப்பரான ஒரு வண்டிங்க, பிரச்சார வண்டி, மேல நின்றுகிட்டு சொல்றீங்க மண்ணை எடுத்து பொட்டு வைக்கணும்ன்றீங்க. இறங்கி பொட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குங்க? பொட்டு வச்சிருக்கணும் என்ன, அப்படி எப்படி நீங்க பேச முடியும்? அதான் சினிமா தானோன்றேன். சினிமாக்காரன் தான் வசனம் பேசிட்டு போவான், அது சொல்லியிருக்க தேவையில்லையா? எதுக்கு சவடால நீங்க அங்க மேல நின்றுட்டு பேசுனீங்க? மக்களுமே என்ன எதிர்பார்க்கிறாங்க? கொள்கை எதிர்பார்க்கல, செயல் திட்டம் என்ன அப்படின்னு தான் பாக்குறாங்க. என்ன செய்வ, எனக்கு என்ன செய்ய போற, அதுதான் மக்களுடைய கன்சர்னா இருக்கு. நீ கொள்கை என்ன கொள்கை வச்சுக்க, நல்லா தான் இருக்கு, என்ன சமூக நீதின்ற அதுன்ற இதுன்ற, இட்ஸ் ஆல் ஃபைன். இன்னைக்கு எனக்கு சோத்துக்கு என்ன வழி? எவனுக்குமே இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான மனசே இல்ல. அரசியல என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆகி போயிடுச்சு, ஒரு பெரிய வியாபாரம் இல்லை. இது பெரிய முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. முதலீடு பண்ணவங்க எப்படி சேவை செய்ய பத்தி நினைப்பாங்க? திமுகவுடைய கூட்டணியுடைய தற்கால சூழல் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அப்படிங்கிறது, விசிகா தொடர்ந்து அவங்க அதிகார பகிர்வை நோக்கியான ஸ்டேட்மெண்ட்ஸை தலைவர், அந்த கட்சியுடைய தலைவர் திருமாவர்களே நிறைய மேடைகளில் பேசினது. ரீசெண்டாக ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய அந்த வருகை, அவருடைய சில மூவ்ஸ் எல்லாமே விசிகாவுடைய தொண்டர்களுக்குள்ளாடியே அதிகார பகிர்வை இனி நம்ம கொஞ்சம் ஓங்குன குரல்ல கேட்கணும் அப்படிங்கிற விசிகாவுடைய ஒரு விஷயம் ஒரு பக்கம். சாம்சங் தொழிற்சங்க போராட்டம், அதனையொட்டி நடந்த சில விஷயங்கள்னால கம்யூனிஸ்டுகளுக்கு இடையே, திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன், இது ஒரு பக்கம். இப்படின்னு சொல்லிட்டு போக போக இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்திருக்கு. ஏன் இதை திமுக இந்த அளவுக்கு வளர விட்டாங்க? இதை முதல்லையே கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற இஸ்லாமிய அமைப்புகளுடைய அந்த கேள்வி, இதெல்லாம் திமுகக்குள்ளாடி இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம சேர்த்து பார்க்குறப்ப மிக அருகாமையில் இருக்குது தேர்தல். இதெல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட முடியுமா திமுகவால்? வர 2026 தேர்தல் அது எந்த அணி ஜெயிச்சாலும் கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க முடியும், இருக்கணும். மக்களுடைய நம்ம பார்த்தது வரைக்கும், சந்திச்சது வரைக்கும், இந்த கரிப்பு இல்லை சொல்லியிருக்கிற விஷயமும் சரி, இதை தாண்டி மக்கள்கிட்ட நானே நேரடியாக அந்த களத்தில் போகும்போது ஒரு 42 பேர்கிட்ட நான் இன்டர்வியூ நடத்தியிருக்கேன், நான் பார்த்து பேசியிருக்கேன். ஸோ இப்போ நேரடியாக அதுவே நான் உறுதியாகவே சொல்ல முடியும். ஒரு சாம்பிளாக இந்த தொகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மக்களுடைய எண்ணங்களையும் பார்க்கும்போது மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு, வரவேற்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. தமிழக வாக்காளர்கள் தயாராக இருக்கிறாங்க. இது நம்முடைய கணிப்பில், மக்களாய்வினுடைய கணிப்பு 25 வருடமாக சரிமா, இதில் 2011 இந்த கேள்வியை நம்ம கேட்டுட்டு வந்திருக்கிறோம் மக்கள்கிட்ட. எந்த மாதிரியான ஆட்சி வரும், கூட்டணி ஆட்சி வந்தால் அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஏற்றுக்கிறீங்க அப்படின்ற கேட்கும்போது, அப்போ இருந்து மக்கள் கன்சிஸ்டண்ட்டாக கூட்டணி ஆட்சி வந்தால் அது ஏற்றுக்கொள்வதற்கு, வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோன்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதுதான் மக்களுடைய மனசில் இருக்கிறது. அதனால் இனி முக்கியமாக இந்த வரப்போகிற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்தலில் மக்கள் அதற்கு தயாராக இருக்கிறாங்க.
அது தயாரான மனநிலையே இப்போ ஊடகங்களில் வந்து இப்போ சமீப காலமாக 2-3 மாசமாக வந்து அந்த செய்திகள் எல்லாமே கொண்டு போய் சேர்ந்து அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு, உறுதிப்படுத்தி இருக்கு. இப்போ மக்கள்கிட்ட அது தெளிவாக இருக்குது. பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா, இதுவரைக்குமே ஏகபோகமாக அந்த ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துட்டு வந்த கட்சிகள் திமுக, அதிமுக தனித்துவமாக அவங்க ஏகபோக அமைச்சர் பதவி முதல் கொண்டு எல்லாமே ஆமாம் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது சேலஞ்சாக இருக்குது. ஆனால் அவங்க மாறித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை அந்த கம்பல்ஷனில் இருக்காங்களா அடுத்த கண்டிப்பாக இருக்குது. அவங்க மாறலை அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கூட்டணி திமுக கூட்டணிக்குள்ளேயே அந்த இடைவெளி இருக்குது இல்லையா, அந்த இடைவெளியை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா சும்மா பசையை போட்டெல்லாம் ஒட்ட முடியாது. அந்த பசை வந்து அதிகார பசையாக இருக்கணும், அதிகார பகிர்வா மட்டுமே தான் இருக்கணும். இல்லாட்டி அணியவே ஒண்ணு சேர்க்க முடியாது. இல்ல அந்த பெரிய அண்ணன் மனோபாவம்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனத்துக்கு சட்டையே செய்யல திமுக. அதை பத்தியான எந்த யோசனையும் திமுகவிடமிருந்து இதுவரை வந்ததில்லை. அப்படிங்கிறப்ப அதே மனப்பான்மையோட அடுத்த எலெக்ஷனை நம்ம தான் ஆளுங்கட்சியாச்சே, தொடர்ந்து ஆட்சியில இருக்கும் அப்படிங்கிற அதே மனப்பான்மையோட அணுகுனா இப்போ ஊத்திக்கிடும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அவ்வளவு லேசாவெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட ஜெயிக்கவே முடியாது, மக்களை அணுகவே முடியாது. மக்கள் ரொம்ப இதாக இருக்காங்க சார். நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இளம் வாக்காளர்கள் ஏன் புதிய இளம் தலைவர்களை நோக்கி போகிறாங்க அப்படின்றது, இந்த திமுக இதை அவங்க பேசும்போதே பாருங்க, கருணாநிதி இருந்தார், அப்புறம் ஸ்டாலின் வந்தார், அதுக்கு அடுத்து உதயநிதி இப்போ வந்துட்டார். உதயநிதி வந்த பிற்பாடு அடுத்த தலைமுறையும் உள்ள சீனுக்குள்ளே கொண்டு வர்றாங்க, இன்பநிதியை கொண்டு வர்றாங்க. அங்கங்கே அவர் வந்து தலையை காட்டுறாரு. அப்புறம் அவங்க பேசும்போது, உதயநிதி பேசும்போது பையனை பற்றி பேசுகிறாரு, ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுகிறாரு. அவர் இங்கே வெளிநாட்டில் எங்கேயோ படிக்கிறாரு, ஆனால் வாரம் வாரம் வந்து லண்டனுக்கு போயிடுறாருன்றாரு. இதை கேட்கும்போது சாதாரண கிராமத்தில் இருக்கிறவனுக்கு, ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எப்படி வெறி வருமா வராதா? அவன் எப்படா வாரம் வாரம் லண்டனுக்கு போகிறான், எதுக்கு போகிறான், எவன் வீட்டு காசில் போகிறான் அப்படின்னு கேள்வி வருமா வராதா? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லை அவங்க பேசுகிறவங்க. இப்போ இதெல்லாமே தான் ஒரு வெறுப்பை, விரக்தியை, ஒரு கோபத்தை கூட உருவாக்கிக்கிட்டு. இது ஒரு புது இம்பாக்டா இருக்கு நீங்க சொல்றது, புது ஒரு தாக்கம். இல்லை, இளம் வாக்காளர்கள் நீங்கள் வந்து அந்த டீனேஜ் பசங்கள் நீங்கள் பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் 18 வயசுலேருந்து ஓட்டு போட போகிறான். அந்த 18, 19, 20, 21 வயசு பையங்க இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜ் பசங்க அவங்க எப்படி இதை ஃபீல் பண்ணுவானுங்க, இதை எப்படி எடுத்துப்பான்? ஸோ இன்பநிதி அவர்களுடைய இந்த ஒரு ஃபேக்டர், இந்த ஒரு லக்ஸரியஸ் லைஃப் ஃபேக்டர் கூட இங்கே ஒரு அப்புறம் பாருங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்குது, இப்போ தொடர்ந்து அப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தா ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன வேலை? ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வந்தாலும் போய் ஆடியன்ஸோட போய் உட்காரணுங்க. அவருக்கு எப்படி அரசு மரியாதை நீங்கள் கொடுக்குறீங்க? அரசு மரியாதை ஒரு இல்லை, அமைச்சர்கள் உட்கார இடத்துல, அரசு அதிகாரிகள் உட்கார இடத்துல அவருக்கு என்ன வேலை? முதல்ல அங்கே உட்காந்ததே தப்புங்க. அவர் வந்து முன்னாடி உட்காந்துருக்கணும், இல்லை வேற இடத்துல அவருக்கு வேணும்னா தனியாக நீங்கள் ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருந்துருக்கலாம். டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு, இவங்க கலெக்டர் இருக்கிறாங்க, இன்னும் வேற மினிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க மினிஸ்டர்ஸ்கள் கூட அவர் எப்போ கேபினெட்டில் சேர்ந்தாரு, எப்போ அவர் மினிஸ்டர் ஆனார், இவங்க கூட எப்படி அவர் வந்து உட்கார முடியும்? இந்த கேள்வியெல்லாம் வருமா வராதா? பார்க்குறவன் என்ன இழிச்சுவாங்களா? ஸோ இது போகிற போக்கில் நடக்கலை. இல்லை, மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லைங்க, வாக்காளர்கள் வந்து புத்திசாலிகள். அவங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி நீங்கள் ஓவராக போய் இந்த அதிகாரத்தை அனுபவிக்கிறத திகட்டி போகிறது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. இங்கே பார்க்குறவங்களுக்கு வந்து அதெல்லாம் எரிச்சலை மூட்டக்கூடியதாக இருக்குது, கோபத்தை வரவழைக்கக்கூடியதாக இருக்குது, சாபம் போடக்கூடிய அளவில் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இது ஒரு பக்கம் இருக்குது. அதுதான் யங் ஓட்டர்ஸ் எல்லாமே அந்த அடுத்து புது வரவுகளை எதிர்நோக்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்கள். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்ரெஷனும் ஒரு காரணம். ஷியோர், ரொம்ப நிச்சயமாக அதை சொல்லலாம். சீமான்ட்டு போனதுக்கே கூட இதானுங்க காரணம். ஸோ இப்போ முதல்வர் ரேஸ் அது எப்போவுமே வந்து இருக்கக்கூடியது. ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறப்ப, விஜய் சாரும் இப்போ அந்த ரேஸில் வந்துட்டாரு அப்படிங்கிறப்ப மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, மக்களுக்கு மிக நெருக்கமாக. நம்ம கேட்ட உடனே யார் அடுத்த முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறப்ப முதல்வராக வரணும் அப்படிங்கிற அந்த சாய்ஸை நம்ம கொடுக்கும்போது டக்குன்னு கிடைக்கக்கூடிய பதிலில் மிக நெருக்கமானவர்களாக யார் இருக்காங்க?
அதாவது ட்ரெடிஷ்னலாக வர்ற அந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் பேர் திமுகவில் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாலின் இல்லை திமுகலேருந்து அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அப்படின்றாங்க. உதயநிதியை ஏற்றுக்கிற அளவுக்கு மனநிலை திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு இருக்கு. அது பழக்கப்படுத்திட்டாங்க. ஆமாம், அது வந்துருச்சு. அதனால ஸ்டாலின் ஆர் உதயநிதி அப்படின்ற அளவில் இருக்கு. அடுத்து எடப்பாடி பேர் கண்டிப்பாக இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இவர் விஜய் மற்றவங்க பேரெல்லாம் வருது. ஸோ எடப்பாடி சார் வந்து அந்த இடத்துல ஈரோடுங்கிறதுனாலயா இல்லை பொதுவாகவே அவர் அதே இதில் தான் இருக்காரு? இல்லை, ஜாதின்றது வச்செல்லாம் அவங்க சொல்ல அவங்க தான் அவங்க ஜாதி ஆட்களை அதிமுக நிற்கவே இல்லை. அதனால் அந்த ஆஸ்பெக்ட் இல்லை. நம்ம இதில் பார்க்கும்போது அந்த அதிமுகவுக்கு சொல்லியிருக்கிற அந்த பெர்சன்டேஜும் சரி, எடப்பாடி இப்போ பழனிசாமிக்கு சொல்லியிருக்கிறதும் சரி, அதில் மற்ற எல்லா ஜாதிக்காரவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ ரீசன்ட் டைமாக தாவேக்காவுடைய இந்த வருகை அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒரு பொலிட்டிக்கல் ஒரு என்ன சொல்கிறது ஆய்வாளராக உங்களுடைய பார்வை இது எப்படி இருக்குது? இந்த ஒரு ட்ரெண்டு, ஒரு புது ட்ரெண்டு வந்து உருவாக்க முடியுமா இவங்களால? ஏன்னா லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து வர்றாங்க, பார்க்குறோம், அவங்களுடைய மாநாடு பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இதே ஃபீவரில் இவரை இந்த 2026 வரை கொண்டு போய் இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து உடனடியாக வந்துடாது. பட் ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது இப்போ சின்ன ஓப்பனிங்கில் பெரிய இதுவே கூட நடக்கலாம். ஆனால் விஜய் இன்னைக்கு வரைக்குமே பரந்தூர் போயிட்டு வந்தது வரைக்குமே அவர் ஒரு யதார்த்த மனநிலையில் யதார்த்த உலகத்தில் இல்லை. அவருக்கு தெரிஞ்ச யதார்த்தம் எல்லாமே சினிமா யதார்த்தம் தான். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச எல்லாமே சினிமாவில் நடித்ததில் பார்த்து அதுதான் அவருக்கு தெரிஞ்ச யதார்த்தம். இப்போ இந்த ஏஐ பற்றி சொல்கிறோம் பார்த்தீங்களா, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்ச யதார்த்தம் வந்து சினிமா படத்தில் நடித்தது, அந்த கதைகள் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி. அது அவர் குடும்பத்தில் அந்த சமூக சோஷியல் ரியாலிட்டி, அவருக்கு தெரிஞ்ச சமூகம் என்ன அப்படின்னா அவர் சினிமா குடும்பம். ஓகே, அவருடைய நெருங்கிய நண்பர்கள் யார் பார்த்தீங்கன்னா அவங்களும் சினிமாவோட ஊடகங்களோட தொடர்புடையவங்க. இப்போ அவருக்கு இந்த சினிமா வட்டத்தை தாண்டி தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட அளவுலையும் குடும்ப அளவுலையும் சமூக அளவுலையும் அவர் இந்த சினிமாவை தாண்டி ரியாலிட்டியை அவர் பார்க்கல. சாமானிய மக்கள் பற்றிய புரிதல் இன்னும் இல்லை. புரிதல் எல்லாமே திரைவழி புரிதல். அப்படி போய் சினிமான்றது இந்த திரைன்றது மீடியேட் பண்ணுது. அவருக்கு டிரெக்டா அவர் வந்து ரியாலிட்டியை பார்க்கறதுக்கான சூழல் இல்லை. அவர் குறை சொல்ல வேண்டாம், அவருடைய லைஃப் டைம் அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா அதான் இந்த சினிமான்ற அந்த மீடியேட்டரி இன்டர்வீனிங் ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது குறுக்க வந்திருக்குது பார்த்தீங்களா, அந்த திரை வழியாக அல்லது கண்ணாடியை விட அது ஸ்ட்ராங்கானது தான், திரை தான். அது வழியாக ரியாலிட்டியை பார்த்துருக்கிறாரு, யதார்த்தத்தை பார்த்துருக்கிறாரு. அவர் உண்மையிலேயே இருக்கக்கூடிய யதார்த்தம், நம்ம யதார்த்தம், இந்த வாழ்க்கை யதார்த்தத்தை அவருக்கு வாக்களிக்க போகிற மக்களுடைய வாழ்க்கையை, அந்த யதார்த்தத்தை பார்க்கறதுக்கு அவர் இன்னும் முயற்சி செய்யலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லது அவர் செய்யறதுக்கு அவரை சுற்றி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனுமதிக்கலை. சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஆனால் அவர் இன்னும் யதார்த்த களத்துக்குள்ளே வரல. பரந்தூரே ஒரு ட்ராமா தான், சினிமா தான், திரை யதார்த்தம் தான். அது திரை வழியாக பார்க்குற யதார்த்தம். அவர் அதே மாதிரி இந்த 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 அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆளுநரை பார்க்க போயிட்டு வந்தது, அது எல்லாமே நீங்கள் பாருங்கள், அந்த சினிமாட்டைஸ்டு ரியாலிட்டி, திரைவயமாக்கப்பட்ட யதார்த்தம், திரைவயமாக்கப்பட்ட செயல்பாடு, அப்படி தான் இருக்குது. இதை வந்து நடைமுறை அன்றாட மக்களுடைய செயல்பாடோடு கலந்து அவர் வரணும் அப்படின்னா அதற்கு இப்போ இருக்கக்கூடிய விஜய்
தயாராக இருக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. இது அவருடைய ஸ்டார்டம் ஒரு காரணமாக இருந்தாலுமே கூட ஃபியூ டிகேட்ஸ் பேக் எம்ஜிஆர் சாருடைய அந்த சினிமா என்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்கு இல்லையா, அப்பவும் அவர் உச்சபட்ச நட்சத்திரம் தான். அப்படிங்கிறப்ப அவருடைய அட்ரஸிங் எப்படி இருந்தது, அதுக்கு இவர் இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்கணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் இங்கே காலத்துக்குள்ளேயே கொண்டு வர வேண்டாம், ஏன்னா அப்படி டைனாமிக்ஸே வேற. அதை பற்றி நம்ம இன்னொரு அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொலிட்டீஷியன். இவர் விஜய் வந்து எப்படின்னா, அதான் சொல்றேன் இல்லையா, அவர் இன்னும் விழிக்கலை, விழிச்சு கண்ணை திறந்து பார்க்கல. அவர் பார்க்குற பார்வை எல்லாமே திரை சினிமாங்கிற லென்ஸ் வழியா பார்க்கறார். மீடியேட்டட், ஸ்க்ரீன் மீடியேட்டட் ரியாலிட்டி அப்படி தான் இருக்கு. இதை தாண்டி அவர் சினிமா இந்த கிளாமர் அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிளாமர் இருக்கலாம், அதனால மக்கள் வந்து என்ன இருங்க. ஆக்சுவலாக ஒரு புத்திசாலி, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ப்ராப்பராக அவருக்கு கைட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எந்த விஷயத்துக்குமே இப்போ மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களும் அங்கே கூப்பிட்றாரு. அவர் கூட்டத்துக்கு வந்தவன் 4 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா சரி, என் வீட்டில் வந்து இளவு கொண்டாடிட்டு ஏன்ட்ட அனுதாபத்தை வாங்கிட்டு போன்றாரு. இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி அனாயிங். மிஸ்டேக்ஸ், பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்ன்னு இல்லை, அதையும் தாண்டி அது வேற ஒரு வார்த்தை தான் சொல்லலாம். எப்படின்னு எனக்கு அந்த சரியான வார்த்தை தெரியல. பட் இட்ஸ் நாட் அ வெரி பிளசன்ட் அப்ரோச் அட் ஆல். இட்ஸ் நாட், மக்களை அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியதாக இல்லை. நீங்கள் என்னதான் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே என்னங்க ஆகிடும், பாதிக்கப்பட்டவர்களோடு நிறைய நேரம் வந்து நான் வந்து அவங்களுடைய விஷயங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அவங்கள ஒருத்தனா ஆகணும்னா அந்த டைம் வேணுங்கிற மாதிரியான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்களே. சரி சரியா ஊடகத்தில் பேசுறதுனால கரெக்டாக பேசிடுவோம். இல்லைங்க, எத்தனை பேர்கிட்ட பேசினார் அவர்? கூப்பிட்டு பேசினார் இல்லையா? எத்தனை பேர்கிட்ட பேசினார்? ஒரு 10 பேர் 10 பேர்கிட்ட பேசினதுக்கு அது என்னங்க பெரிய இதில் என்ன செஞ்சிட்டீங்க? அது எங்கேருந்து வந்தவங்கள்ட்ட பேசுனீங்க? வெள்ளம் எங்கெங்கெல்லாம் வந்துச்சு, எங்கெங்கெல்லாம் இப்போ பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அங்கேருந்தெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து பேசுனியா? அங்கனக்குள்ளே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்கள் ஆளுங்க ஏற்பாடு செஞ்ச ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு வந்து நீங்கள் 10 பேர்கிட்ட பேசுனீங்க, ஒரு 100 பேர்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கிறோம். அதெல்லாம் தவறுகளாக இருந்தாலுமே இப்போ பரந்தூர் அப்படின்னு அதான் பரந்தூரே தான் சொல்கிறேனே. பரந்தூரில் என்ன நடந்துச்சு? நல்லா சூப்பரான ஒரு இப்போ வண்டிங்க, பிரச்சார வண்டி, ஏர் கண்டிஷன்டு, கம்ஃபர்டபுள், கோசி, அங்கே எல்லாமே வண்டிக்குள்ளே இது பண்ணிக்கலாம். அவ்வளவு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கான வசதிகள் உள்ள வண்டிங்க. அதில் இருந்தீங்க. மக்களை எங்கே போய் இறங்கி பார்த்தீங்க? உங்களுக்கு மாலை போட்டு இது பண்ணதே கூட உங்கள் வண்டிக்குள்ளே வந்து தான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து மேலே நின்றுக்கிட்டு சொல்கிறீங்க மண்ணை எடுத்து பொட்டு வைக்கணும்ன்றீங்க. இறங்கி பொட்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குங்க? பொட்டு வச்சிருக்கணுங்கிறீங்க. அப்போ என்ன அப்படி எப்படி நீங்கள் பேச முடியும்? அதுதான் சினிமா தனன்றேன். சினிமாக்காரன் தான் வசனம் பேசிட்டு போவான். இங்கே செயல்படுத்துறதுக்கு என்ன பிரச்சனை? இறங்குறீங்க இல்லையா? இறங்கி அவங்களுக்குள்ளே எடுத்து அந்த மண்ணை எடுத்து நீங்கள் வைக்கிறதுல என்ன ஆயிரும்? எத்தனை செகண்ட் ஆகும்? 10 செகண்டு. அதை நீங்கள் செஞ்சுருக்கலாம் இல்லையா? அது ஏன் செய்யலை? எல்லாமே உங்களை சுற்றி ஆட்கள் இருக்காங்க, உங்கள் பவுன்சர்ஸே வச்சுருக்கிறீங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கனுக்குள்ளே இறங்கி ஒரு சிம்பாலிக்காக கூட நீங்கள் பண்ணியிருக்கலாமே. அது சொல்லியிருக்க தேவையில்லையா? எதுக்கு சவடால நீங்கள் அங்கே மேலே நின்றுக்கிட்டு பேசுனீங்க? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான முரண்பாடுகள் இருக்குது. அதனால் இந்த இவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது பாசிட்டிவாகவே போகுதா, இல்லை அதற்கு ஈக்குவலாக இந்த மாதிரியான ஒரு எதிர்வினையும் உருவாக்கிக்கிட்டே வரப்போகுதா அப்படின்றத பொறுத்து தான் அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இறுதியாக இருக்கும். உங்களுடைய கருத்து கணிப்பு, விஜய் அவர்களுடைய இந்த 18% அப்படிங்கிற அந்த டாக் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் போயிட்டு இருக்கப்ப நமக்கு இன்னொரு கேள்வி, இப்போ உங்களுடைய முந்தைய கருத்து கணிப்புகள் அது எந்த அளவுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டி, உங்களால் இந்த மாதிரி ஒரு 2-3 டெஸ்டிமோனியல்ஸ் இந்த அளவுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டி நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்? இது நான் வெப்சைட்டை சொல்லிடுறேன். peoplestudies.xyz.com இல்லை .xyz இல்லை. 2001 ஜனவரி 2ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு நம்ம வச்சு கருத்து கணிப்பு பறந்துபட்ட அளவில் தமிழ்நாடு அளவில் கருத்து கணிப்பு வச்சு நடத்தி ப்ரெஸ் மீட் வச்சோம். அந்த அறிக்கையிலிருந்து இப்போது இந்த அறிக்கை வரைக்கும் 25 ஜனவரியில் நடந்த கருத்து கணிப்பு வரைக்கும் எல்லா ரிப்போர்ட்ஸுமே அதில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும்போது அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஆக்சுவல்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஆக்யூரேட்டாக நம்ம இது க்ளோஸர் டு தி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், ஆக்சுவல் ரிசல்ட்ஸுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். peoplestudies.xyz. சில சமயங்களில் இந்த பொது தேர்தல் வரும்போது
என்ன பண்ணுவோம்னா 3 கட்டமாக நான் பண்ணுவேன். ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி ஒரு ஸ்டடி, அதுக்கப்புறம் இந்த அலையன்சஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த டயத்தில் ஒரு ஸ்டடி, அதுக்கப்புறம் நெக் ஆஃப் த கேம்பெயின் அப்போ ஒரு ஸ்டடி, அப்படி 3 ஸ்டடி பொதுவாக அப்படி பண்ணுவோம். அல்லது குறைஞ்சபட்சம் 2 ஸ்டடியாவது பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில சமயங்களில் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸும் நம்ம பண்ணுவோம். மக்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க, இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம அந்த கணிப்புக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கணிப்புகள் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த சூழ்நிலையில் மிக சரியான திசையை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகா எலெக்ஷனுக்குமே நம்ம பண்ணியிருக்கிறோம். 2008 தேர்தலில் மக்கள் ஆய்வகம் கணிப்பு தான் முதல் தடவையாக அந்த ஆஃப் ஆல் த ஒப்பீனியன் போல்ஸ் இன் கர்நாடகா ஃபஸ்ட்டாக பிஜேபி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னது நம்ம கணிப்பு தான். அந்த ரிப்போர்ட்டு கன்னடாலேயே நான் கொடுத்துருக்குறேன். அது இட்ஸ் ஆல் தேர். அப்புறம் இந்த தொகுப்பு இது எல்லாத்தையுமே, நம்முடைய கணிப்புகள் எல்லாத்தையுமே தொகுத்து நீரோட்டம் அப்படின்ற புத்தகமாகவே போட்டாச்சு. கம்பைல்டு ஆல் த ரிப்போர்ட்ஸ். இப்போ எல்லாமே இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஒட்டி நம்முடைய கணிப்பு முடிவுகளை ஒட்டி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2-3 பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எம்ஃபில் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த எப்படி நம்ம கணிப்புகள் closer to very close to reality, how it shows the correct trend அதை காட்டுது. இந்த சீட்ஸ் கன்வர்ஷனில் there is always a problem. அது நான் ஒத்துக்கிறேன், கரெக்டாக அந்த சீட்ஸை சொல்கிறதுல இருக்காது. ஆனால் அந்த பெர்சன்டேஜஸ் அடுத்து இந்த திசையில் போகுது, இப்படி தான் ரிசல்ட் இருக்கும், இந்த திசையில் தான் இருக்கும் அப்படின்றத மிக சரியாக நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 தேர்தலில் ஒரு கட்சிக்கு ஜெயிக்கும்னு சொன்னால் அந்த கட்சி ஜெயிச்சிருக்கே, இன்னொரு கட்சி தோக்குது அப்படி, அல்ல இன்னொரு கட்சி இந்த பக்கம் இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா உடனே லேபிள் பண்ணிடுறாங்க. நம்ம பண்ணுறது, நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் கிடையாது, ஆய்வாக நம்ம பண்ணுறோம், ஆய்வாக பண்ணுறோம், மக்களை ஆய்வது மக்களுக்காகவே அப்படின்ற அந்த இலக்கோட விருது வாக்கோடு நம்ம பண்ணுறோம். மக்களை ஆய்வு செய்கிறோம், அந்த ஆய்வு முடிவுகளை திரும்ப மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்குறோம், ஊடகங்கள் வழியாக சொல்கிறோம். சில சமயங்களில் ஊடகங்கள் அதை கேரி பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ அதனால நாங்கள் செமினார்ஸ் நடத்துகிறோம், டிஸ்கஷன் வைக்கிறோம், அப்புறம் இதவே நம்ம பப்ளிஷும் பண்ணிடுறோம் ரிப்போர்ட்டை. இட்ஸ் ஆல் அவைலபிள் டு த பீப்புள். இந்த உரையாடலுடைய ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்க, இட்ஸ் நாட் அ டெசிஷன், இட்ஸ் த டிசைர். அந்த 18% அப்படிங்கிறது வந்து டெசிஷன் கிடையாது, இட்ஸ் அ டிசைர். அப்படிங்கிறப்ப இந்த அந்த கொஸ்டின் நீங்கள் போடுறப்ப சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கேள்வி கிடையாது. அது வந்து ஒரு அடுத்த கட்ட நம்ம ஸ்டேட்டுடைய ஃபியூச்சரே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்படிங்கிறப்ப அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸில் வேற என்ன ஏதாவது கொஸ்டினர்ஸ் வச்சுருப்பீங்களா? அந்த இடத்துல நீங்கள் எப்படி அணுகிறீங்க? அந்த ஒரு மக்களுடைய விருப்பம் கேட்குறப்ப அது மட்டுமே ஒரு கேள்வியா இருக்கா, இல்லை வேற ஏதாவது செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு? நம்ம இப்போ இந்த மாதிரி கருத்து கணிப்புக்கு நம்ம போகும்போது இட் இஸ் குவைட் காம்ப்ரிஹென்சிவ் திங். நம்ம யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றதை மட்டும் கேட்குறது இல்லை, அவங்களுடைய அந்த ரெஸ்பாண்டன்ஸ் ப்ரொஃபைல் அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க ஏஜ், செக்ஸு, பேக்ரவுண்டு, என்ன தொழில் செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அது வந்து அதெல்லாம் வேரியபிள்ஸ், க்ரைட்டீரியன் வேரியபிள்ஸ்னு சொல்கிறது. அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த கம்பேரிசன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆண்கள் யாருக்கு, பெண்கள் யாருக்கு, அந்த கூலி வேலை செய்கிறவங்க யாருக்கு, இப்போ படித்தவங்க யாருக்கு, படிக்காதவங்க யாருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு அந்த பின்புலம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை கேதர் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றது, இந்த தேர்தல் இன்றைக்கு வாக்களிப்பதாக இருந்தால் அப்படின்றது அதை தான் நம்ம சொல்கிறோம். அது இப்போ அந்த 5ஆம் தேதி இருக்குது இல்லையா, இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, இன்னைக்கு யாருக்கு வேணாலும் அவங்க ஓட்டு போட்டுக்கலாம். நம்ம கணிப்பு நடத்துகிற அன்னைக்கு ஓட்டு போடுறதாக இருந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, அதுதான் சரியான கேள்வி. அந்த நேரத்தில் அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத நம்ம கேஜ் பண்ணுறோம். இது ஒரு பக்கம். அடுத்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு பின்னால் என்ன காரணிகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மக்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னவாக இருக்குது அதை நம்ம கேட்டிருக்கிறோம். அது ரொம்ப அருமையாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தொகுதி மக்கள் பிரச்சனைகளாக நெசவு தொழில் பாதிப்பு ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி அதை சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை சொல்லியிருக்கிறாங்க,
சாக்கடை, இந்த கழிவு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது சரியாக அதுக்கு சரியான இது பண்ணலை அப்படின்றது, மின் விநியோகம் சீரில்லாமல் இருக்குன்றது, குடிநீர் தட்டுப்பாடு, இந்த மாதிரி தொகுதி அளவில் இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாமே தான் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் இதை பாருங்கள், இந்த பெரியார் அதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். பெரியார் பற்றிய இப்போ ஒரு சொல்லாடல் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, ஒரு வார்த்தை யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு போராட்டம். ஸோ இது எந்த அளவுக்கு பெரியாருடைய மண்ணிலேயே அவருடைய சொந்த ஊர், அது அங்கே என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வாக்காளர்கள் மேலே அப்படின்றத அதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய விதத்தில் பதில் வந்திருக்கு. பெரியாருடைய ஊர், அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி இது இந்த தேர்தலில், அந்த இடைத்தேர்தல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்ட்டுருக்குறாங்க. அதுதான் உண்மையாகவும் இருக்குது. இப்போ இந்த ரிசல்ட் இன்னும் 2 நாளில் வந்துடும், அப்போ நமக்கு நல்லாவே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று, இந்த கொள்கை அளவில் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, பெரியார் முக்கியம்தான், ஒரு 20% கிட்ட தான் இதை பற்றி சரியாக எங்களுக்கு தெரியல அப்படின்னு இருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்னங்கிறது தெரியுது. தாக்கம் இல்லை, ஓட்டு போடுற முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்போ ஓட்டு போடுறதில்ல அப்படிங்கும்போது இந்த அடிப்படை பிரச்சனைகள் வருது. தொகுதி அளவில் இது அன்னாடம் இவங்க சந்திக்கிற பிரச்சனை. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மெஜாரிட்டி மெயின் தொழில்னு பார்த்தீங்கன்னா நெசவு தொழில், தறி ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் மின்வெட்டு பிரச்சனை வருது, விலைவாசி பிரச்சனை வருது, எல்லாமே வருது. திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈரோடு கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தாலுமே, இதை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு தொழில் இருக்கும், அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? ஆமாம்மா, கண்டிப்பாக இருக்கும். இப்போ அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த தொகுதி அளவில் அங்கே தான் அந்த நம்ம பொது தேர்தலை பொறுத்த மட்டும் சரி, அந்த தேர்தலில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் சில முக்கியமான காரணிகள் இருக்குது. ஒன்று ஜாதி, மதம், கட்சி, எந்த கட்சியில் இருக்கிறாங்க என்னன்றது, அப்புறம் சினிமா, ஊடகம், அப்புறம் அந்த கேண்டிடேட் யார், தேர்தல் நிற்கிற அந்த கேண்டிடேட் யார் அப்படின்றது, இது முக்கியமான காரணிகள். இப்போ இந்த காரணிகள் எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு காரணி பணம். இந்த பணம் இந்த காரணிகள்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கூட்டு செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருக்குது. கடைசியாக வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது எல்லாமே ஈக்குவலாக இருந்தாலும் அந்த பணம் தான் டிசைட் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் செயல்படக்கூடிய காரணிகள் இருக்குது. இப்போ அதனால் நம்ம பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு தொகுதியிலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனை முக்கியமாக இருக்கும். அந்த கேண்டிடேட்டுடைய கிரெடிபிலிட்டி அது முக்கியமாக இருக்கும். அது அவர் எவ்வளவு தூரம் செலவு பண்ண முடியும் அப்படின்றதும் கடைசியாக முக்கியமானதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துட்டு தான் அந்த ஃபைனலாக ரிசல்ட் வருது நமக்கு. இப்போ ஓட்டுகள் உடையிறது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இப்போது நாம் தமிழர் கட்சி வரும்போதும் அவங்க தொடர்ந்து தேர்தல்களை சந்திக்கும் போதும் இது ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க யாருடைய வாக்குகளை பிரிக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இந்த ஒரு ஃபேக்டரில் இப்போது ஒரு 18% ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறப்ப அவங்களில் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ ஆண் பெண் அப்புறம் இளம் தலைமுறையினர் வாக்காளர்கள் இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறப்ப, களத்துல இருந்து பார்க்குறப்ப அவங்க யாரை கிராப் பண்ணுறதா நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் அதை பொறுத்த மட்டும் இல்லை, கடந்த கருத்து கணிப்புலையும் சரி, விக்கிரவாண்டி கணிப்பு, அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க அளவில் இந்திய தேர்தல் பொது தேர்தல் நடந்துச்சுன்னா பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுக்க அதுக்கு நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம். அதுவும் சரி, இந்த மூணையும் ஒப்பிடும்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அப்படின்றது எல்லார்கிட்டையும் இருக்குது, எல்லா வயதினர்கிட்டையும் இருக்குது, எல்லா தொழில் சார்பாக எல்லா தொழில் செய்யக்கூடியவங்கள்ட்டையும் இருக்குது. இந்த இளம் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 30 வயது, அது ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் ரொம்ப கொஞ்சம் தான். அவங்க எல்லாருமே ஒரு கட்சிக்கு சாதகமாக ஓட்டு போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அது இதாக இருக்காது. ஆனால் இந்த யங் ஓட்டர்ஸு நான் சொன்னேன், முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னென்ன காரணங்கள் இருக்குது அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி, இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள், அது செயல்படக்கூடிய முறை,
அதில் அவங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்குது, வெறுப்புகள் இருக்குது, கோபங்கள் கூட இருக்குது. ஸோ அது மாற்ற தேடுது. அந்த மாற்று இவர் தான் இல்லை, விஜய் தான் இல்லை. இப்போ வேற ஒருத்தர் இதே மாதிரி இப்போ ஒரு விசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்தால் அவரையும் கன்சிடர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க இந்த குரூப். சேஞ்ச் வேணும், அது விஜய் சார்னால தான் வேணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இப்போ இல்லை, பட் யார் வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சேஞ்சுக்கான மக்கள் வந்தால் ஒரு தலைவர் வந்தால் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை மக்கள்கிட்ட இருக்கு. இன்றைக்கு சூழ்நிலையில் இவர் விஜய் சில செயல்களை முன்னெடுத்திருக்கிறாரு, அதனால விஜய் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இவர் எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படின்றத பொறுத்து இவரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான சூழலும் இருக்குன்றது தான் என்னுடைய அனுமானம். இதை இளைஞர்களோடு இருந்து அவங்களுடைய மனநிலையை பார்க்கும்போது விஜய் டுடே ஹி இஸ் நாட், அதாவது இன்றைக்கு விஜய் முழுமையாக இளைஞர்களுடைய ஆதர்ஷ ஹீரோவாக அரசியலில் இல்லை. ஓகே, ஆனால் அவர் இருக்கிறாரு, அவரை கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ. பிகாஸ் வேற அல்டர்னேட்டிவ் இல்லாததுனால, அல்லது இருக்கிற அல்டர்னேட்டிவ்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்குது. இவர் தான் புதுசாக இப்போ காலத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு, அதனால சொல்கிறாங்க. பட் இது எப்படின்னா வேற மாற்றே இல்லாமல் போயிடுது 2026 இவர் ஒருத்தர் தான் இருப்பார் அப்படின்னா அப்போ எப்படின்னு நமக்கு தெரியல. இவங்க ஒரு வேண்டா வெறுப்பா ஒருவேளை இது சரி என்னடா நமக்கு மாற்றம் வேணும், இந்த தான் சாய்ஸ் இருக்குது. இதுலேயுமே இப்போ வழக்கமாக நம்ம சொல்கிறோம்னா அந்த பெஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது, லெஸர் ஈவலை தான் சூஸ் பண்ணுறோம். அது ரெண்டு கெட்டதில் எது கொஞ்சம் கெட்டதோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரெண்டு நல்லதை வச்சுக்கிட்டு இது நல்லது இது நல்லது இதை சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணுறதுக்கான சூழலே கிடையாது. எது குறைந்த அளவு தீங்கோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு விஜய் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார், உங்களை மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவங்க கூட எல்லாம் பேசுகிறப்ப விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு பற்றிய கேள்வி, இப்போ இந்த உரையாடலில் கூட அந்த வார்த்தையை நீங்கள் பிரயோகப்படுத்தினீங்க, நிலைப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம் நிறைந்ததாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அவருடைய பரந்தூரை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசின அந்த ஒரு கன்வர்சேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக அவரை அவருடைய ஸ்டாண்டை எடுத்து வச்சிருச்சா, இல்லை இது ஒரு ஜஸ்ட் ஒரு புக் ஃபங்க்ஷனுக்கு அவர் பேசிட்டு போனாருங்கிறதோட நின்றுடுச்சா? நம்ம மக்களுக்கு அது கொள்கை பற்றி நான் சொன்னேன், அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா எந்த அரசியல் கட்சியுமே எந்த கொள்கையுமே கிடையாது. கொள்கைன்னு அவங்க சொன்னதில் யாருமே உறுதியாக நின்னதும் கிடையாது. மக்களுமே என்ன எதிர்பார்க்குறாங்க, கொள்கை எதிர்பார்க்கல, செயல் திட்டம் என்ன அப்படின்னு தான் பார்க்குறாங்க. என்ன செய்வ, எனக்கு என்ன செய்ய போகிற, எனக்கு என்ன நடக்கும், ரொம்ப பிராக்மேட்டிக்காக தான் மக்கள் பார்த்து. இந்த ஐடியாலஜி கொள்கைகள் அதெல்லாம் தாண்டினது. வீட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான் என் பையன், வேலைக்கு என்ன பண்ணுறது, லஞ்சம் கூட கொடுக்குறேன், நான் யார்கிட்ட கொடுக்குறேன்னு தெரியல, சரி கொடுத்தா வேலை கிடைச்சிருமா அப்படின்னா அதுவும் நிச்சயம் இல்லை, கொடுத்துட்டு ஏமாறுறது மாதிரி போயிடுது, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, கொடுத்த பணமும் திரும்பி வர மாட்டேங்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது. இதுக்கு என்ன முடிவு, அதுதான் மக்களுடைய கன்சர்னாக இருக்குது. நீ கொள்கை என்ன கொள்கை வச்சுக்க, நல்லா தான் இருக்குது, என்ன சமூக நீதின்ற இதுன்ற இட்ஸ் ஆல் ஃபைன், நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் தான் ஏதோ இதெல்லாம் நடந்துச்சு, இதனால தான் இது நடந்துச்சு, அதனால தான் அது நடந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் நடந்துருச்சுப்பா, இன்னைக்கு எனக்கு சோத்துக்கு என்ன வழி, வேலைக்கு இங்கே இருக்காங்க, தலைவர்கள் இங்கே இருக்காங்க, இல்லை தலைவர்கள் அங்கே இல்லை, அங்கே பர்பஸாகவே அங்கே அதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவனுக்குமே இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான மனசே இல்லை. இதில் எவ்வளோ கமிஷன் வரும், அதில் எவ்வளோ கமிஷன் வரும், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல, எல்லா அரசியல்வாதிகளுமே அப்படி தான் இருக்காங்க. இப்போ விஜய் வந்த உடனே அவங்க கட்சி என்ன மாறிடும்னு நினைக்கிறீங்களா? இப்போவே அது ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்போ கட்சி பதவிகளை, அந்த நிலையில் தான் இருக்குது. இது எப்படியே போச்சுன்னா எங்கே போய் நிற்கும்? அதனால் அந்த அரசியல் தலைவர்கள்னு வர்றவங்க பெரிய முதலீடு பண்ணிட்டு உள்ளே வர்றாங்க. அவன் முதலீடு பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா அது எடுத்து தானே ஆகணும். அது இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் அ ஹியூஜ் பிஸ்னஸ், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இது அரசியலாக இது மாதிரி ஆகி போயிடுச்சு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆகி போயிடுச்சு, அல்லது ஒரு பெரிய கார்ப்பரேட் இது மாதிரி ஆயிடுச்சு, எலான் மஸ்க்கு போட்டியாக இங்கே நடக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழல் தான் இருக்குது. ஒரு பெரிய வியாபாரம் இது பெரிய முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. முதலீடு பண்ணவங்க எப்படி சேவை செய்ய பற்றி நினைப்பாங்க? அது ஒரு ஆக்சிடெண்ட் தான். இந்த சேவைன்றதெல்லாம்
அடுத்த ஆட்சிக்கு வரணும், அதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு அடிஷனல் டாஸ்காக தான் இருக்கு. ஆமாம், அவ்வளோதான். அடுத்து அப்படி பண்ணாலுமே அவங்க கமிஷனுக்காக இதை பண்ணாதான். ஆல் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் சப்போஸ் டு பி ஃபார் த பீப்புள். ப்ரைமரிலி மக்களுக்கு போகிற பணத்தை விட அதிகமாக அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சகத்துக்கு போயிடுது. அமைச்சகம்னா அமைச்சர், அதில் இருக்கக்கூடிய மற்ற அலுவலர்கள், அப்படியே மேலேருந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகிக்கிட்டு வருது. யதார்த்தத்துக்கு மிக நெருக்கமாக தேர்தல் களம் மட்டுமல்ல, மக்களுடைய சிந்தனை என்னவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கருத்து கணிப்பு வாயிலாக எங்களோடு இவ்வளவு நேரம் கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts.